திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது அடுத்து நமது இலக்கு ஒன்றுதான், அது 2026 திராவிட மாடல் 2.0 அமைய வேண்டும் என்பதே. அதற்கு நான் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். தேர்தல் நாள் வரைக்கும் பசி, தூக்கம், ஓய்வை மறந்து உழைப்பை கொடுங்கள். ஓய்வறியா சூரியனாக உழைப்போம். 2026 நாமே உதிப்போம் என கூறினார். வன்கொடுமை தடுப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்ய தவறியதற்கு கண்டனம் தெரிவித்த மாவட்ட முதன்மை நீதிமன்றம் காஞ்சிபுரம் சட்டம் ஒழுங்கு துணை போலீஸ் சூப்பரண்ட் சங்கர் கணேஷை சிறையில் அடைக்க உத்தரவிட்டது. இதை எதிர்த்து அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை உடனடியாக விடுதலை செய்ய உத்தரவிட்டது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்ததாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக அவர் கூறுகையில், டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழல் குறித்து அவர்களிடம் பேசினேன். எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அனைவரும் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்னுடைய கருத்துக்களை அவர்களிடம் கூறினேன் என்றார். ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து திரும்பிய நிலையில் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக அனைத்து விவரங்களையும் வெளியிட தயாரா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி இன்று இமாச்சல பிரதேச மாநிலம் சென்றுள்ளார். அங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு அம்மாநிலத்திற்கு 1500 கோடி ரூபாய் நிதியுதவி அறிவித்தார். நேபாளத்தில் பிரதமருக்கு எதிராக போராட்டம் வலுத்து நாடாளுமன்றத்திற்கு தீ வைத்ததால் பிரதமர் சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியா, சீனா, ரஷ்யாவை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் அமெரிக்கா வர்த்தகம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. இந்த நாடுகள் எதுவும் அமெரிக்காவிற்கு விற்காவிட்டால் உயிர் வாழ முடியாது. அவர்கள் பொருட்களை அமெரிக்காவிற்கு விற்கும் போது தங்கள் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளால் அமெரிக்காவின் ரத்தத்தை உறிஞ்சும் காட்டேரிகள் போல் செயல்படுகிறார்கள் என ட்ரம்ப் ஆலோசகர் பீட்டர் நவரோ விமர்சித்துள்ளார். ஈக்வட்டோரியல் கினியாவுக்கு எதிராக 1-0 என வெற்றி பெற்ற நிலையில் துனிசியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து இரண்டாவது அணியாக உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. 8 அணிகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது. இந்தியா தனது முதல் போட்டியில் நாளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது.